Cheers Tastefully with Divya and Chef YKU. பல தடைகளுக்கு அப்புறம் இந்த எபிசோடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு கெஃபே பேஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பல மில்க் ஷேக் ஷாப்ஸில் கிடைக்கக்கூடிய த ஃபேமஸ் மோஸ்ட் செல்லிங் ப்ரௌனி மில்க் ஷேக் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம்க்கா. எஸ், அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ப்ரௌனி எப்படி செஞ்சு அதுலேருந்து அந்த மில்க் ஷேக் எப்படி செய்ய, ஸோ 2-in-1 எபிசோட் இன்னைக்கு. ஆமாம், ஏற்கனவே நம்ம வந்து ப்ரௌனி எப்படி செய்யறது போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம வந்து செய்யலாம். அது அப்படியே செஞ்சுட்டு நம்ம பேக் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மில்க் ஷேக் பண்ணலாம். ஆமாம், அதே தான்க்கா. ஓகே, ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரௌனி செய்கிறது எப்படின்னு பார்த்துருவோம். அதுக்காக ஒரு பேன் இருக்குது. இது வந்து எக் போட்ட ப்ரௌனி. எக் தான் போடணும். ஆமாம். இப்போ இதில் 200 கிராம் சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் அன்சால்டட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 பிஞ்ச் சால்ட் நம்ம பேட்டரில் போட வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 200 கிராம் சால்டட் பட்டரை ஒரு பேனில் ஆட் பண்ணியிருக்கோம். இது முழுமையாக மெல்ட் ஆகணும்க்கா. அதே மாதிரி ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. ஸோ மெல்ட் ஆனால் மட்டும் போதும். இப்போ அதுக்குள்ளே இங்கே வேற ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் 200 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். ஓகே, கிறிஸ்டல் சுகர் இல்லை, சாதா சுகர், ரிஃபைன் சுகர். ஆமாங்க்கா. சரி, அடுத்து இதில் நம்ம 2 எக் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையும் சுகரும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண ஒயிட் சுகர் போட்டால் போதும், பவுடர்ட் சுகர் அதெல்லாம் தேவையில்லை. இல்லைக்கா, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சுகர் போட்டாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அண்ட் ஆல்சோ வந்து இன்னைக்கு நம்ம ஓடிஜியில் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ரெசிபியை மைக்ரோவேவ்லேயும் பண்ணலாம். மைக்ரோவேவில் பண்ணலாங்க்கா. ஆனால் வந்து ஓடிஜியில் பண்ணுற அளவுக்கு அது நல்லா வருமா அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம குக்கர்லேயும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குக்கர் கீழே வந்து ஒரு ஸ்டீல் ஸ்டாண்ட் மாதிரி போட்டு அது மேலே இதை வச்சு லிடு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணி எடுக்கலாம். அண்ட் இந்த அவுட்புட்டும் ஓடிஜியில் வர்றது ஆல்மோஸ்ட் ஒரு 80% மேட்ச் பண்ணும். அதனால் நம்ம ஓடிஜிலனா குக்கரில் வச்சு செய்யலாம். மைக்ரோவேவ் வந்து சுமாராக வரும். மைக்ரோவேவ் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு ஓடிஜியில் வந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து மைக்ரோவேவில் வரல. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் அடுத்த முட்டையை சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு இந்த பட்டர் ஹீட் ஆனோடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதோட சூடு முழுமையாக குறையணும். அதாவது மறுபடியும் இது இருக்கிற அளவுக்கு ஆறக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் சூடு குறையணும். தொட்டு பார்த்தா லைட்டாக வார்மாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது சூடாக எடுத்து நம்ம இதில் ஊற்றணும்னு வைங்க, முட்டை போட்டிருக்கனால கேர்டில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், இதுலேயுமே வந்து சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகணும், நல்லா மிக்ஸ் ஆகிட்டா போதும். ஆமாம், சம்டைம்ஸ் வந்து சுகரும் எக்கும் நல்லா கம்பைன் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு எக்கை ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் காஃபி பவுடர் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஃபி பவுடர். இதில் ஒரு 2 to 3 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரிப்ரேஷன் நம்ம வந்து ப்ரூ தான்க்கா யூஸ் பண்ணுறோம். இது இல்லை அப்படின்னா பொதுவாக அவங்க வீட்டில் வேறு என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுவாங்களோ அது கூட ஆட் பண்ணிக்கலாம். எனி பிராண்ட் இஸ் ஃபைன். இப்போ இதில் நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பவுலில் 35 கிராம் அளவு கொக்கோ பவுடர், இன்னொரு பவுலில் 60 கிராம் அளவு மைதா வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் சலித்து சேர்த்துக்கலாம். இப்போ கொக்கோ பவுடர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேட்பரிஸ், ஹெர்ஷீஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாமா? இல்லை ப்ராப்பர் பேக்கிங்க்குன்னு தனியாக கொக்கோ பவுடர்? நம்ம கொக்கோ பவுடர்னு வர்றது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம பேக்கிங் கடையில் போயிட்டு லூஸில் தருவாங்க, எவ்வளோ கிராம் வேணும் அப்படின்னு கேட்டு தருவாங்க. நம்ம அதுவும் யூஸ் பண்ணலாம், அது அவங்க விருப்பம் தான். எப்படி யூஸ் பண்ணாலும் கரெக்டாக தான்க்கா இருக்கும், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ சலித்தாச்சு. இதில் ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் அவ்வளோதான். இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் போட்டு ஒரு வாட்டி நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து அவனில் போட்டு குக் பண்ண வேண்டியது. இப்போ நம்ம மறுபடியும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும், விச் இஸ் த ரைட் ஒன்? போரிங் கன்சிஸ்டன்சியா இல்லை பேட்டர் என்ன மாதிரி இருக்கணும்? இப்போ இந்த
பட்டர் ஆட் பண்ணாமல் மைதா இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இது வந்து அப்படியே போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்காது. ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்பேட்லலாம் வச்சு யூஸ் பண்ண போட்டோம் அப்படின்னா போர் ஆகும். ஆனால் இப்போ நம்ம இதில் பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஆனால் பட்டர் வந்து லைட்டாக வார்மாக இல்லாமல் கொஞ்சம் சில்லுன்னு ஊற்றும் போது இந்த பேட்டரும் சில்லுன்ட்டு இருக்கும், இந்த பட்டரும் நல்லா சில்லுன்னு இருக்கும். அதனால் டக்குன்னு வந்து கெட்டியாகிடும். அப்படி இருந்தாலும் வரும். ஆனால் வந்து நம்ம இப்போ வார்மாக ஊற்றும் போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அது வந்து வீட்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது டைட்டாகவும் இருக்கும், லூஸாகவும் இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா ப்ராடக்ட் ஒரே மாதிரி தான் வரும். பல்லு நல்லா இருந்தால் யார் எப்படி வேணால் சாப்பிடுவோம். இல்லை டைட் ஆகிறதுனால ஹார்ட் ஆகாது. இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. சில ப்ரௌனிஸ்லாம் வந்து நம்ம வாங்கும்போது ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கோ ஏதோ. அதோட ரீசன் எது மிஸ் பண்ணால் அந்த மாதிரி டெக்ஸ்சர் மாறிடும்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டிக்கா ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் எக்கு, பட்டர், சுகர் தான் அதிகமாக இருக்கும். நம்ம எந்த ஒரு ரெசிப்பியில் மைதா அண்ட் மைதா மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் ஆட் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இது இல்லாமல் நம்ம குக் பண்ணுறோம் இல்லையா, குக் பண்ணும்போது ஓவர் குக் பண்ணும்போது மேலே வந்து க்ரஷ் ஃபார்ம் ஆகும். அண்ட் உள்ளே ஓவர் குக் ஆச்சு அப்படின்னாலே வந்து கொஞ்சம் லைட்டாக ரஃப் ஆகும். இது இல்லாமல் வந்து நம்ம மோஸ்ட்லி எக் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌனி ஹார்ட் ஆகாது. ஆனால் எக்லெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதில் வந்து நம்ம மைதா எக் ஆட் பண்ண மாட்டோம், மைதா இந்த கொக்கோ பவுடரில் ஆட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு வந்து ரைஸ் ஆகிறதுக்காக பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுவாங்க. ஸோ வந்து கரெக்டான ப்ரொப்போர்ஷன் மைதாக்கு நம்ம கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஆட் பண்ணலை அப்படின்னாலும் ஹார்ட் ஆகும். ஆமாம், ஏன்னா இப்போ நம்ம இந்த சுகர் இருக்கு இல்லையா, சுகர் ஆட் பண்ணணுன்னே எக்கு வந்து நம்ம 120 கிராம் ஆட் பண்ணியிருப்போம், அதாவது 2 எக்கு. ஸோ அந்த எம்எல்ல வந்து நம்ம இதில் மில்க் ஆட் பண்ணுவோம். மில்க் அப்படியே ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அப்படியே கொக்கோ பவுடர் அண்ட் மைதா யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து இந்த பட்டரை போட்டு லைட்டாக கொஞ்சம் இருக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். ஏன்னா அப்படி நம்ம ஆட் பண்ணும்போது சீக்கிரம் இருக்காது, கொஞ்சம் வந்து டைட்டாக லூஸாக தான் இருக்கும். ஆனால் லைட்டாக இருக்குனதன் பிறகு இதை எடுத்து நம்ம பவுலில் மாற்றி செய்யலாம். அண்ட் அந்த எக்லெஸ் செய்யும் போது பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இதில் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த பட்டர் சேர்த்துக்கலாம். சால்டட் பட்டர் போட்டுருக்கலாம். நம்ம இதில் பட்டர் ஊற்றின உடனடியாக நம்ம என்ன பண்ணணும்னா அவனை வந்து ப்ரீ ஹீட் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 80 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 நிமிடம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் 180ல பேக்கா? ஆமாம், பேக்கில் தான் இருக்கா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அவனில் வந்து பேக் மோட் வித் ஃபேன் வரும். அண்ட் அந்த ஆப்ஷன் வச்சு தான் இந்த ப்ரௌனி நம்ம பேக் பண்ண போகிறோம். சில ஓடிஜியில் வந்து டபுள் ராட் வித் ஃபேன் வரும். அந்த மாதிரி வரக்கூடிய அவன்ஸில் அந்த ஆப்ஷனில் வச்சு பேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அண்ட் சில பேர் இதில் வந்து கன்வெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நமக்கு வேர்டிங்ஸில் காமிக்கும். சில இதில் வந்து டிஜிட்டல் இது இருக்கும், அதில் வந்து கன்வெக்ஷன் அப்படின்ற மாதிரி காமிக்கும். அண்ட் அப்படி வரக்கூடியதில் அதில் வச்சு நம்ம அதே 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அதான்க்கா, இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்டா இல்லை? ஆமாம், கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, இதை எடுத்து நம்ம ட்ரேயில் ஊற்றிக்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே. இப்போ வந்து ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம பட்டர் ஷீட்டை வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து இது வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து 2 பட்டர் பேப்பர். ஸோ இந்த மாதிரி ஒன்று அண்ட் இதே மாதிரி இன்னொன்று கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம அப்படியே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த பேட்டர் எடுத்து ஊற்றிக்கலாங்க்கா. ஓகே. ஆக்சுவலாக கரெக்டாக மெஷர் பண்ணி பண்ணால் ப்ரௌனிஸ் ஈஸி ரெசிபி தான். ஆமாக்கா, ஈஸி தான். நீ பண்ணும்போது எல்லாம் ஈஸியாக தான் தெரியுது, நாங்கள் ட்ரை பண்ணும்போது அது ஈஸியாக வரணும், அதுதான் மேடம். இப்போ நான் எதுவுமே பண்ணல. பட் தட் கன்சிஸ்டன்சி இதில் நமக்கு வந்து இல்லைக்கா, இதில் வந்து அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, மிஸ்ஸே ஆகாது.
இதில் கரெக்டாக நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் நிறைய வாட்டி அப்போ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ப்ரௌனி சேலஞ்ச் கொடுக்குறோம். நீங்கள் இதே மாதிரி பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள். சேம் மிஸ்ஸே ஆகாதுன்னு வந்து சேலஞ்ச் பண்ணுறான் யஷ்வந்த். ஸோ வந்து இது பண்ணி எல்லாத்தையும் போட சொல்லலாம். ஓகேவா? கண்டிப்பாக. ஓகே, இட்ஸ் தி ப்ரௌனி சேலஞ்ச். கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுங்க. ஓகே, ஓகேக்கா. இதுக்கு நம்ம வந்து அப்படியே கரெக்டான ஷேப் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா கடைசியாக எல்லாத்தையும் எடுத்து கிரம்பிள் பண்ணி ஒன்றா மிக்ஸில் போட்டு அடிக்க தான் போகிறோம். அதனால வந்து ஜஸ்ட் உள்ள போர் பண்ணால் போதும். இப்போ ஆமாம் லைட்டாக இல்லை பபுள்ஸ்க்காக இல்லை, கொஞ்சம் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆமாம், அதுக்காக தான். இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிடம் ப்ரீஹீட்டான அவனில் அடுத்து ஒரு 30 நிமிடம் 180 டிகிரி செல்சியஸ்லேயே வச்சு பேக் பண்ணிக்கலாம்க்கா. ஈஸி தான்க்கா, டக்குன்னு பேக் ஆகிடும். ஓகே, அரை மணி நேரம் முடிஞ்சு பேக் ஆயிடுச்சு. நல்ல வீடு ஃபுல்லாக அப்படியே மனமாக இருந்தது. ஆமாம், இப்போ வெளியே எடுத்துருவோமா? எடுத்துடலாம்க்கா. சுடுமா? இல்லை சுடாது, எடுங்க. சுடாதுக்கா, எடுங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ ப்ரௌனி வெளியே எடுக்கலாம். சூடாக. ஓகே, இப்போ இதை வாசம் வருது. ஆமாக்கா. இப்போ இதை என்ன பண்ணலான்னா அப்படியே வெளியில் எடுத்துடலாம். அரே பையா, அப்படி போடு, அப்படி போடு. ஏன்னா இதை வந்து நம்ம தூக்கி போடணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ப்ரௌனி வந்து ஒரு ஃபேமிலி கண்டிப்பாக பத்தாது. ஸோ மறுபடியும் பேக் பண்ணணும் அப்படின்னா இதிலே பேக் பண்ணிக்கலாம். அந்த நீ இப்போ எந்த ஃபேமிலியை சொன்ன அக்கா? எந்த ஃபேமிலியை இப்போ நீ குறிப்பிட்டு சொன்ன? வியூவர்ஸோடைய ஃபேமிலி அக்கா. வியூவர்ஸோட ஃபேமிலி. இப்போ நெக்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். டேஸ்டிங் தருவியா இப்போ? இல்லை இல்லைக்கா, இது வந்து ஏய் எதெல்லாம் டேஸ்டிங் இது தானே கொஞ்சம். சரி தரேன். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாமா? ரொம்ப குட்டி குட்டியாக வேண்டாம், ஓரளவு சும்மா வாயில கட் சாப்பிட்ற மாதிரி. இப்போ நம்ம ப்ரௌனி வந்து சூடு ஆறிடுச்சு. எல்லாத்தையும் இப்போ நம்ம போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10லேருந்து 15 வால்நட் சேர்த்துக்கலாம். கம்பல்சரியா? ஆமாக்கா, ஏன்னா வந்து இந்த ப்ரௌனிக்கு வால்நட் ஒரு நல்ல காம்பினேஷன். ஓகே, லைட்டாக நல்லா இருக்கு. நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை கோர்ஸாக அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து எல்லா ப்ரௌனுமே போட்டுக்கணுமா? எல்லாமே போடக்கூடாதுக்கா. இதிலேருந்து கரெக்டாக ஒரு 25% ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 10லேருந்து 15 ப்ரௌனி வந்து இதுலேருந்து ஒரு 25%க்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக 25% போய் 4ஆக வெட்டணும் இல்லையா, அதில் வந்து ஒரு பங்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் இங்கே ஃபுல் க்ரீம் மில்க் வச்சுருக்கேன். இது காய்ச்சாத பால் தான், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக 1 கப்பு. இது வந்து இப்போ ஒரு ஆளுக்கான இது பண்ணலாம். 2 பேர் குடிக்கலாம். 2 பேர் குடிக்கலாம். இது கூடவே வந்து சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இங்கே வச்சிருக்க 1 கப் அளவு ஐஸ்கிரீமை சேர்த்துக்கலாம். பொதுவாக நம்ம இந்த ப்ரௌனிக்குக்கா இன்னைக்கு ஊற்றுனதை விட கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் அதிகமாக தான் ஊற்றுவோம். ஆனால் வந்து இன்னைக்கு நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் கம்மி பண்ணியிருப்போம். பட் ஐ ஃபீல் இது கரெக்டாக தான் இருந்தது. இல்லை, அது இன்னும் கொஞ்சம் நம்ம வெனிலா எசன்ஸாக இருக்கட்டும், காஃபி பவுடராக இருக்கட்டும், நம்ம ஆட் பண்ணும்போது அதோடைய ஃப்ளேவர் தெரியாது. இது எல்லாமே கம்பைன் ஆகி வேற ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே ஓகே. ஸோ அதுக்காக தான் இப்போ மறுபடியும் வந்து ஐஸ்கிரீம் சேர்த்து ஒரு வாட்டி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்கிற இந்த மில்க் ஷேக்கா கொஞ்சம் நல்லா திக் அண்ட் க்ரீமியாக இருக்கும். ஆனால் இவ்வளோ திக்காக வேண்டாம் அப்படின்னா நம்ம இன்னொரு 100 ml மில்க் ஊற்றிக்கலாம். ஆமாம், இப்போ இதை அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை அழகாக ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹெர்ஷி சிரப் இருக்கு இல்லையா, அதை வந்து சாக்லேட் டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி
உள்ள பைப் பண்ணிப்போம். இருக்கவங்க யூஸ் பண்ணுங்க, இல்லாதவங்க அப்படியே பாட்டில்ல இருந்து புளுக்குன்னு உள்ள ஊத்திக்கோங்க, அவ்வளவுதான். நான் கொஞ்சம் போடு. இதோ போறேன். அண்ட் இதில் இந்த மில்க் ஷேக் எடுத்து போர் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக அம்மா எனக்கு லஞ்ச் வேணாம் இன்னைக்கு. அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் இந்த ப்ரௌனியை லைட்டாக இந்த மாதிரி க்ரம்பிள் பண்ணி மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆஜா ஆஜா. இந்த ஒரு தருணத்துல தான் வந்து எனக்கு எப்பயுமே ஆங்கரா இருக்கிறதுல ஒரு இருக்கும். அதான் யாரும் டச் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் அவங்க தான் சாப்பிடணும்னு சொல்லும் போது தான் எனக்கு அப்படியே அப்பாடா நல்லா இருக்கு. ஏன்னா சிலர்லாம் கழுகு மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருப்பானுங்க சுற்றி, எப்போ சைடு கேப் கிடைக்கும். ஓகேக்கா. ஸோ இப்போ இதை நம்ம இப்படியும் குடிக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா குடிக்கலாம். இது உங்கள் விருப்பம் தான். இப்போ குடிக்கிறீங்களா இல்லை? எனக்கு இந்த டெம்பரேச்சர் ஓகே. ஓகே, அப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கக்கா. ஓகே. ஓகே, இப்போ அமேசிங்கான ப்ரௌனி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலி நான் வந்து இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. எப்பயும் போல கடையில் கொடுக்குறத விட பெட்டராகவே இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எஸ்பெஷலி நீங்களே பேக் பண்ணி ப்ரௌனிஸை வந்து, ஸோ ப்ரௌனி பேக் பண்ணுறாங்களா, அது எவ்வளோ டேஸ் வந்து வச்சுருக்கலாம்? இந்த ப்ரௌனி வந்து நம்ம கரெக்டாக 2 days வரைக்கும் வச்சுருந்தா டேஸ்டியாக இருக்கும்க்கா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ் வந்து கரெக்டாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரௌனிஸ் பேக் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் வேணுமோ வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த மில்க் ஷேக் ட்ரை பண்ணுங்கள். செம்ம ஈஸி பட் செம்ம எம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக இந்த ஷாப்பில் கிடைக்கிற இந்த ரெசிபி எப்படி அப்படிலாம் கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ரீசெண்டாக ட்ரங்க் அண்ட் மங்கியில் வந்து குடித்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை கிராக் பண்ணி தான் இந்த டிஷ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் ஷாப் இருக்குது பட் யூ வாண்ட் டு ட்ரை அட் ஹோம் அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம். கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ப்ரௌனி மில்க் ஷேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் உங்களால் ப்ரௌனி பேக் பண்ண முடியுதோ பண்ணிவிட்டு ஒரு 2 daysக்கு ஜாலியாக இந்த மில்க் ஷேக் பண்ணி குடிங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக. அண்ட் இந்த மில்க் ஷேக் மட்டும் இல்லாமல் சம்மர் வரப்போகிறது இல்லையா, அதனால் வந்து நிறைய மில்க் ஷேக்ஸ், கூலர்ஸ், மொய்த்தோஸ், ஐஸ்கிரீம், குல்ஃபின்னு நிறைய ரெசிபிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இனிமேல் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுவோம். அண்ட் இந்த ரெசிபி நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபி உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் YKU அண்ட் திவ்யா. பாய்.